ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2025 டாப் 10 யூடியூப் கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ 2025 மட்டும் இல்லை, எப்போவுமே இந்த கண்டென்ட் வந்து ஒரு எவர்கிரீன் யூனிக் கண்டென்ட் தான். ஸோ நல்ல வியூஸ் போகும். ஸோ வாங்க ஒவ்வொரு கண்டென்ட்டாக என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒய்டி டிப்ஸ் தமிழ் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி மறக்காம ஆளுங்கிறத செட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ 10வது கண்டென்ட்லேருந்து போய்க்கலாம். ஸோ 10வது கண்டென்ட் என்னன்னா செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷன் கண்டென்ட். ஸோ இதுக்குள்ளே என்னென்ன வரும்னா நிறைய பாசிட்டிவ் திங்கிங், லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன், லைஃப் சக்ஸஸ் டிப்ஸு, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வரும். அந்த குட் ஹேபிட்டு, டிசிப்ளின் சார்ந்து நிறைய விஷயங்கள் எப்படியெல்லாம் நம்ம ஒரு இருக்கணும், டெய்லி நம்ம என்ன ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த கண்டென்ட்டோடைய இது. ஸோ நிறைய பேர் வந்து இதை இப்போ அதிகமாக விரும்பி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு டிசிப்ளினாக எப்படி வெற்றிக்கான வழிகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறையா சர்ச் பண்ணுறாங்க. இந்த கண்டென்ட் ஒரு நல்ல கண்டென்ட் தான். ஸோ அடுத்து 9வது கண்டென்ட் வந்து சயின்ஸ் மிஸ்ட்ரி கண்டென்ட். அதாவது சயின்ஸ் ரிலேட்டடாக ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்டு, இந்த மாதிரி நீங்கள் வீடியோஸ் போடலாம். மிஸ்ட்ரி, ஒரு அதிசயம், இந்த மாதிரி சார்ந்து வீடியோ போடலாம். இந்த சயின்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குறிப்பாக இந்த ஸ்பேஸ் சார்ந்து இப்போ நிறைய பேர் சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக இப்போ நிறையா அந்த மாதிரி தான் வீடியோஸும், ஷார்ட்ஸ் ஆகட்டும், வீடியோஸ் ஆகட்டும், நிறையா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸ்பேஸ் சார்ந்து, யூனிவர்ஸ் சார்ந்து, பிளானட்ஸு, அப்புறம் இந்த நாசா அப்பப்போ என்னென்ன சொல்கிறாங்களோ அந்த அப்டேட்ஸு, அப்புறமேட்டு இந்த பிளாக் ஹோல்ஸ், யூனிவர்ஸ், இந்த விண்வெளியில் இருக்கிற அந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் நல்லா சொன்னீங்கன்னா நல்ல ரீச் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு மிஸ்ட்ரி டைப்பில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மித்தாலஜி, அது சார்ந்து போடலாம். அப்புறமேட்டு ஹிஸ்ட்ரி எக்ஸ்பிளைன், அதாவது நம்ம வரலாற்றில் முக்கியமான நிகழ்வுகளுக்குன்னா அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி போடலாம். அதுக்கெல்லாம் நல்ல ரீச் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேரனமல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு ஹாண்டட் பிளேஸ். இப்போது ஒவ்வொரு மாநிலத்தில், சப்போஸ் உங்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மாவட்டத்தில், உங்கள் ஏரியாவில் ரொம்ப ஹாண்டடாக, ரொம்ப ஒரு அபாயகரமான ஒரு குறிப்பிட்ட பிளேசஸ் இருக்கும். அந்த பிளேசஸ்க்கு நீங்கள் போய் பார்க்கலாம், போய் அங்கே என்னென்ன மாதிரிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான வீடியோஸ்க்கெல்லாம் க்யூரியாசிட்டி அதிகமாக இருக்கும், நல்ல என்டர்டெய்னிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பாங்க. ஸோ அது அந்த மாதிரி பண்ணலாம். 8வது கண்டென்ட் என்னென்னா ட்ராவல் அட்வென்ச்சர். அதாவது நார்மலாக ஒரு ட்ராவல் பண்ணுறதை விட அந்த ட்ராவலிங்கில் ஒரு யூனிக்னஸ் கொடுக்கலாம். ஒரு சோலோ ட்ராவல் பண்ணுறது, அப்புறம் ஒரு அட்வென்ச்சரான பிளேஸுக்கு போய் அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. அப்புறமேட்டு தமிழ்நாட்டிலே இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா பெஸ்ட்டு பிளேசஸ், இப்போ உங்கள் ஏரியாவில் என்ன பிளேசஸ் இருக்கோ அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் உங்கள் மாவட்டத்தில் என்ன இருக்குது, அப்புறம் பக்கத்து ஊரில் எந்தெந்த மாதிரி, அதாவது சிம்பிளாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப நல்ல பிளேசஸ் எல்லாம் இருக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எப்படி நம்ம ஒரு இடத்துக்கு போகிறது, ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அதில் எவ்வளோ பட்ஜெட் ஆகும், இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடலாம். அதே சமயம் ஒரு vlog மாதிரி போட்டுக்கிட்டே என்னென்ன எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறதையும் நீங்கள் போடலாம். ஸோ இதெல்லாம் நல்லா ரீச் ஆகும். அதே மாதிரி ஒரு பஸ்ஸில் போகிறீங்கன்னா எவ்வளோ இதுக்கு செலவாகும், ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா பஸ்ஸில் எவ்வளோ செலவாகும், ட்ரெயினில் எவ்வளோ செலவாகும், பைக்கில் போகிறீங்கன்னா அது எப்படி, சோலோ ரைடராக, இந்த மாதிரிலாம் பண்ணலாம். காரில் போகிறீங்கன்னா எவ்வளோ இதாகும், இந்த மாதிரி கண்டென்ட்லாம் போடலாம். இது ஒரு vlog டைப்பில் போட்டிங்கன்னா நல்ல ரீச் இருக்கும். vlogல சொல்லிக்கிட்டே இது போடணும். ஸோ அடுத்து 7வது கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமிங், ஸ்போர்ட்ஸு. கேமிங் ரிலேட்டடாக நீங்கள் என்ன வீடியோ போட்டாலும் சரி, அதுக்கு நல்ல ரீச் இருக்குது, ஃபேமஸ் ஆகிடலாம் ஈஸியாக. ஸோ ஷார்ட்ஸு, லைவு, வீடியோ 3யுமே கேமிங்கில் கலந்து போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயம் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸில் நல்லா சூப்பராக இருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்போர்ட்ஸை பற்றி சொல்லித்தர மாதிரியும் வீடியோ போடலாம். அது ஒரு எஜுகேஷன் மாதிரியும் போகும். அல்லது அந்த கேமை விளையாண்டுக்கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒவ்வொரு ட்ரிக்கு, டிப்ஸு, இந்த மாதிரி சொல்லலாம். ஒரு கேமில் என்னென்ன டிப்ஸ் இருக்கோ, ட்ரிக் இருக்கோ அதையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். 6வது வந்து குக்கிங், ஃபுட் vlog. ஸோ குக்கிங் ரிலேட்டடாக நீங்கள் எது போட்டிங்கனாலும் நல்ல ரீச் இருக்கும். அதே மாதிரி ஃபுட் vlog, ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. குறிப்பாக இப்போ உங்கள் ஏரியாவில் இந்த தெருவோர கடைகள் அப்படின்லாம் இருக்கும்ல, அதில் எந்த கடை நல்லா பெஸ்ட்டோ அந்த கடையில் நீங்கள் போய் விசிட் பண்ணி அதோடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம். ஒவ்வொரு கடையிலையும் ஒரு ஸ்பெஷல் இருக்கும், அந்த யூனிக்னஸ் இருக்கும், அதை நீங்கள் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது நல்லா எந்த அளவுக்கு என்கேஜிங்காக பேசுகிறீங்களோ அதை பொறுத்து தான் நல்ல ரீச் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். 6வது கண்டென்ட்டாக குக்கிங் அண்ட் ஃபுட் vlog. அடுத்து 5வது என்னென்னா ஹெல்த்து, ஃபிட்னஸ் டிப்ஸு. அதாவது ஹெல்த்துங்கிறப்போ நம்ம வந்து அதை ஜிம்மு அந்த மாதிரி இல்லை,
ஒரு ஹெல்தியான ஃபுட்ஸு, ஹெல்தியான ஸ்நாக்ஸு, ஹெல்தியான ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லலாம். நம்மளுடைய யோகாசனம் மூலியமா எப்படி ஹெல்தியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரி ஹெல்த் சார்ந்து எல்லா விஷயங்களையும் டீட்டெயிலாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோ கூட வைக்கலாம். இது எல்லாமே ஹெல்த்துக்குள்ளே தான் வரும். அடுத்து ஃபிட்னஸ்னால் நீங்கள் அந்த ஜிம் ரிலேட்டடாக ஹோம் எக்ஸசைஸு, வீட்லேயே எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறது, ஜிம்மில் என்னென்ன எக்ஸசைஸு, இந்த மாதிரி நீங்கள் ஜிம் ரிலேட்டடாக நிறைய இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கண்டென்ட் எடுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் இப்போ தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஜிம் ரிலேட்டட் கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா வேறு கண்டென்ட்டோட மிக்சடாக தான் இருக்குது. தனிப்பட்ட முறையில் எதுவும் இல்லை பெருசாக. நீங்கள் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போட்டிங்கனாலும் நல்ல ரீச் கிடைக்கும். ஸோ 5வதா ஹெல்த்து ஃபிட்னஸ் டிப்ஸு. அடுத்ததாக 4வது, இதுதான் ரொம்ப முக்கியம். யூடியூபே இப்போ ஆக்கிரமிச்சிருக்கிறது இதுதான் சொல்லலாம். அது என்னென்னா என்டர்டெயின்மெண்ட், காமெடி. ஸோ இந்த இது ரிலேட்டடாக போடலாம். என்டர்டெயின்மெண்ட்னால் நீங்கள் ஏதாவது சினிமா ரிலேட்டடாக பண்ணலாம், அல்லது வேறு என்ன, அரசியலை கூட என்டர்டெய்னிங்காக சொல்லலாம். சினிமா, அரசியல், ஸ்போர்ட்ஸு எதுவாக இருந்தாலும் காமெடியாக என்கேஜ்மெண்ட்டாக சொல்லலாம். ட்ரெண்டிங்காக ஒரு விஷயம் போகுதுன்னா அதை காமெடியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏன்னா ஒரு ட்ரெண்டிங் விஷயத்த அது வேறு ஏதாவது ஒரு சீரியஸ் கண்டென்ட்டாக கூட இருக்கலாம். அதை காமெடியாக போடுறப்ப நல்ல ரீச் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நிறையா வீடியோ கிரியேட் பண்ணலாம். அடுத்து 3வது விஷயம் எஜுகேஷன், அப்புறம் லைஃப் க்ரோத் டிப்ஸு. ஸோ அது பண்ணலாம். எஜுகேஷன்னா நீங்கள் எந்த விஷயங்களை வேணாலும், உங்களுடைய ஸ்கூல் லெசன், காலேஜ் லெசன்ஸ், அதை தாண்டி லைஃபுக்கு தேவையான விஷயங்கள், இதெல்லாம் எஜுகேஷன் டிப்ஸ் மாதிரி சொல்லிங்கன்னா நல்ல ரீச் இருக்கும். ஸோ எஜுகேஷன் சேனலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோ க்ரோத்தாக இருக்கும், ஆனால் நல்ல க்ரோத்தாக இருக்கும். நீங்கள் ஓரளவுக்கு க்ரோத் ஆகிட்டிங்கனாலே போதும். அந்த சேனலில் கிடைக்கிற ஆடியன்ஸும், வியூவர்ஸும், சப்ஸ்கிரைபர்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூனிக்காக இருப்பாங்க. நீங்கள் எந்த வீடியோ போட்டிங்கனாலும் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே பார்க்குற ஆடியன்ஸாக தான் இருப்பாங்க எஜுகேஷன் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும். ஸோ லைஃப்பில் முன்னேறத்துக்கு, அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான இந்த மாதிரி கேரியர் க்ரோத் டிப்ஸும் கொடுக்கலாம். ஸோ அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து 2வது, அதிக மக்கள் தேடப்படுவது. அதிக மக்கள் டே பை டே டெய்லியும் தேடுற ஒரு விஷயம்னா அது இந்த கண்டென்ட் தான். இந்த கண்டென்ட்டை தொட்டு ஒரு ஸ்டார்டிங் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். ஆனால் ஓரளவுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸு, ஆடியன்ஸை கொண்டு வந்துட்டீங்க, மானிட்டைஸ் அளவுக்கு போயிட்டீங்கன்னா இந்த கண்டென்ட் உங்களை வேறு எங்கேயோ ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். அதுதான் ஃபைனான்ஸ் ரிலேட்டட், ஆன்லைன் ஏர்னிங், அது ரிலேட்டடாக போடலாம். அப்புறமேட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி, இன்வெஸ்ட்மெண்ட்டு, எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இந்த பேங்கோடைய ஸ்கீம்ஸு, மணி மேனேஜ்மெண்ட்டு, அப்புறமேட்டு பேசிவ் இன்கம், அது ரிலேட்டடாக எப்படி பண்ணுறது, அப்புறமேட்டு மணி சேவிங் டிப்ஸு, இந்த மாதிரி இதெல்லாம் இது ரிலேட்டடாக எது போட்டிங்கனாலும் அது ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக தான் வரும். ஒரு சூப்பரான டிப்ஸ் ஒரு சேனலு. அதிக மக்கள் ஒவ்வொரு நாளும் இதை தான் தேடிட்டு இருக்காங்க. இப்போ நான் சொன்ன ஏதாவது ஒரு விஷயத்தில் தான் சொல்லுவாங்க. இந்த கோல்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் ரிலேட்டடாக சொல்கிறீங்கனாலும் அதுவும் இதுக்குள்ளே தான் வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அதிக பேர் தேடிக்கிட்டு இருக்கிற கண்டென்ட் இது. ஸோ கடைசியாக ஃபஸ்ட்டு கண்டென்ட் என்னங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப எப்போவுமே யூடியூப்பில் இதுக்கு ஒரு தனி இடம். யூடியூப் ஆட்சன்ஸ் ரெவென்யூவே இதுக்கு தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதுதான் டெக் ரிலேட்டட் கண்டென்ட். ஸோ டெக் ரிலேட்டட்னா என்னென்னு சொல்லிடுறேன். இப்போ நிறைய ஏஐ சாஃப்ட்வேர்லாம் வருது, அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி போடலாம். அதுக்கப்புறம் என்ன, இந்த டெக்னா இந்த மொபைலு, டேபு, இதெல்லாம் நீங்கள் ஏதாவது அன்பாக்சிங் பண்ணலாம், ரிவ்யூ பண்ணலாம். ஒவ்வொரு மொபைலில் இருக்கிற செட்டிங்ஸு, டிப்ஸு, அந்த ஆப்போடைய ரிவ்யூ பண்ணலாம். ஒவ்வொரு ஆப்பில் இருக்கிற செட்டிங்ஸை ரிவ்யூ பண்ணலாம். இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணலாம். எல்லாமே டெக் ரிலேட்டடாக தான் வரும். மொபைல் செட்டிங்ஸ்லாம் நிறைய ஹிடன் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி போடலாம். மொத்தத்தில் நீங்கள் டெக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொபைல் ரிலேட்டடாக, லேப்டாப் ரிலேட்டடாக, அந்த அன்பாக்சிங், அதில் இருக்கிற செட்டிங்ஸு, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி போகிறது எல்லாமே டெக் ரிலேட்டடாக தான் வரும். அதிக ரெவென்யூ வரும். ஆட்சன்ஸ் ரெவென்யூவே அதிகமாக வரும். நீங்கள் எந்த ஒரு செகண்ட்ரி, மூணாவது பட்சமாக எதுவுமே நீங்கள் ஏர்ன் பண்ண வேணாம். ஆட்சன்ஸ் மானிட்டைஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும். அதுக்கப்புறம் அதே சமயம் ரொம்ப லாயலான ஆடியன்ஸும் வருவாங்க. உங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களை உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸே பார்த்து என்கேஜ் பண்ணிடுவாங்க. ஒரு 1000 வியூஸுக்கே ஒரு $4 $5 வரைக்குமே வந்த காலங்கள் இருக்குது. இதோட இன்கமும் குறையாது. கணிசமாக குறையும், கணிசமாக ஏறும். எப்போவுமே இதுக்கு ஒரு நல்ல ரெவென்யூ பொட்டென்ஷியல் இருக்குது. அதே சமயம் மக்கள் எப்போவுமே தேடுற ஒரு விஷயம். ஏன்னா எல்லாத்து கையிலையும் மொபைல் இருக்குது, லேப்டாப் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா கண்டிப்பாக டெக் சேனலில் தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு நல்ல டெக் சேனல் நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாலும் ஈஸியாக க்ரோத் ஆகிடலாம். ஸோ இந்த ஒரு 10 விஷயங்கள் 2025 மட்டும் இல்லை, எப்போவுமே ஒரு எவர் கிரீன் கண்டென்ட் தான். 2025 இது எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கண்டென்ட். கூகுள்லேயே அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறதும் இந்த 10 கண்டென்ட் தான். ஸோ புதுசாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த 10 கண்டென்ட்குள்ளே ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எண்டு ஸ்க்ரீனில் ஒரு முக்கியமான வீடியோ கொடுக்குறேன், மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள்.
உங்களை அந்த வீடியோவில் சந்திக்கிறேன்.